வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் தமிழர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு பாரம்பரிய திருவிழாவான ஆயுத பூஜை பற்றி முழுமையாக பார்க்க போறோம். ஏன் இந்த பூஜையை செய்கிறோம், எப்போது, எப்படி செய்வது, வீட்டிலும் அலுவலகத்திலும் என்னென்ன செய்ய வேண்டும் என்று A to Z இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆயுத பூஜையின் வரலாறும் முக்கியத்துவமும். ஆயுத பூஜை என்பது நவராத்திரி 10வது நாளான விஜயதசமிக்கு முந்தைய நாள். இந்த நாளில் நாம் நம்முடைய கருவிகள், தொழில்கள், வாகனங்கள், புத்தகங்கள் எல்லாவற்றிற்கும் நன்றி கூறி பூஜை செய்கிறோம். இது சாமானியமான பூஜை இல்லை. இது நம் தொழில், கல்வி, வாழ்க்கையின் அடித்தளங்களுக்கே பாராட்டு செலுத்தும் ஒரு நாளாகும். எப்படி பூஜை செய்வது? வீட்டில் செய்யும் ஆயுத பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன தெரியுமா? தேவையான பொருட்கள்: சந்தனம், விபூதி, குங்குமம், பூக்கள், தோரணங்கள், பழங்கள், கொழுக்கட்டை, சுண்டல், தீபம், திருவிளக்கு, துவைத்து வைக்கப்பட்ட கருவிகள், வாகனங்கள், புத்தகங்கள். இந்த அனைத்தையும் தயார் செய்து நாம் நம் கருவிகளை அலங்கரிக்கிறோம். ஒவ்வொன்றிலும் சாந்தனம், குங்குமம் வைத்து பூவால் அலங்கரிக்கிறோம். பின்னர் தீபம் ஏற்றி அர்ச்சனையை தெளித்து தீபாராதனை செய்கிறோம். வீட்டிலும் அலுவலகத்திலும் வேறுபாடுகள். வீட்டில் கருவிகள் என்றால் நம் தினசரி உபயோக பொருட்கள், மிக்சி, கேஸ் ஸ்டவ், லேப்டாப், மொபைல் போன் கூட சேர்த்துக்கலாம். அலுவலகங்களில் கம்ப்யூட்டர், பிரிண்டர், டூல்ஸ் எல்லாவற்றுக்கும் பூஜை செய்கிறார்கள். பள்ளிகளில் புத்தகங்களுக்கு பூஜை. தொழிற்சாலைகளில் மெஷின்கள் மற்றும் தொழிலாளர்களுடன் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். சிறப்பு உணவுகள். ஆயுத பூஜை என்பதும் ஒரு சப்பாத்தி விடாது. சுண்டல், கொழுக்கட்டை, பாயாசம் போன்ற சுவையான பலகாரங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த ஆண்டும் உங்கள் வீட்டில் ஆயுத பூஜையை மகிழ்ச்சியாக, மரியாதையுடன் கொண்டாடுங்கள். உங்கள் கருவிகளை மதிக்கவும் அவற்றை பழுதடையாமல் பராமரிக்கவும் இந்நாளில் உறுதியெடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க, நீங்க எதுக்கு பூஜை பண்றீங்க? வீட்டுல, தொழிலில. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல தமிழ் கலாச்சார வீடியோக்கள் வரப்போகுது. நவராத்திரி 2025 வீடியோவை அடுத்து பார்க்க மறந்துடாதீங்க.